ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபீஸ். இந்த அருமையான மணமான சுவையான பட்டர் சிக்கன் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே வீட்டிலேயே மிக மிக சுலபமான முறையில் ரெடி பண்ணிடலாங்க. வாங்க எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 3/4 கிலோ அளவிற்கு சிக்கன் துண்டுகளை எடுத்து அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவிற்கு சால்ட்டையும் 4 பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் சேர்த்து நல்லா இடிச்சிருக்கேங்க. இந்த மாதிரி இடித்த இஞ்சி பூண்டு விழுதுகளையும் இந்த சிக்கன் கூட நான் சேர்த்துக்கிறேன். இப்போது சிக்கன், சால்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரத்திற்கு நம்ம இதை மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. அடுத்ததாக 3 பெரிய சைஸ் உள்ள வெங்காயம், இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்து இது மூழ்கிற அளவிற்கு தண்ணியையும் சேர்த்தாச்சு. இதை மூடி போட்டு கவர் பண்ணி 2 விசில் மட்டும் வச்சு நம்ம எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி வெங்காயத்தை வேக வச்சு நம்ம கிரேவி பட்டர் சிக்கன் கிரேவி பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய பச்சை ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்ததாக ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்து பச்சை மிளகாயையும் எடுத்து 5 பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போது ஃப்ரிட்ஜில் இருந்து சிக்கன் துண்டுகளை எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டாச்சு. இதை இந்த பச்சை மிளகாய் கூட நான் சேர்த்துக்கிறேன். எல்லா சிக்கன் துண்டுகளையுமே சேர்த்துக்கிட்டாச்சுங்க. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வைத்து நம்ம ஒரு 5 நிமிஷத்திற்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டு சிக்கன் துண்டுகளை எல்லாத்தையுமே வதக்கிக்கிறணும். இப்போது சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியே வந்துருச்சு. அஞ்சு to 7 நிமிஷங்களில் நம்மளுக்கு இந்த மாதிரி சிக்கன் துண்டுகள் நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நம்மளுக்கு வருங்க. இப்போது சிக்கனில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே பாருங்கள் வெளியே வந்துருச்சு. கரெக்டாக 5-7 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி சிக்கனை வதக்கி எடுத்துக்கிறணும். குக்கரில் 2 விசில் வச்சு வெங்காயத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த வெங்காயம் எல்லாத்துலேயுமே ஒரு மிக்சி ஜாரில் நான் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். இந்த மாதிரி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம பக்கத்திலேயே இந்த சிக்கனை கைவிடாமல் வதக்கி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போது நைஸாக அரைச்ச இந்த பேஸ்ட்டு வெங்காயம் பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 3 பெரிய சைஸ் உள்ள தக்காளியை எடுத்திருக்கேன். இப்போது டொமேட்டோ பூரி நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால நான் இந்த ஜூஸரில் போட்டு தக்காளி ஜூஸாக எடுத்துக்கிற போகிறேங்க. இது இருந்ததுன்னா போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜூஸர் இருந்ததுன்னா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தக்காளியை நல்லா வேக வச்சு தோலை எல்லாத்தையுமே உரிச்சிட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி சூப்பரான டொமேட்டோ பியூரி நம்மளுக்கு கிடச்சிருங்க. இப்போ நான் தேவையான டொமேட்டோ பியூரி எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி அளவிற்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் 2 ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவிற்கு பெப்பர் பவுடரும் நான் சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக ரொம்பவும் நைஸாக அரைத்த வெங்காயத்தின் விழுதுகளை எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயத்தை குக்கரில் வேக வச்சு எடுத்து அரைச்சி நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் வெங்காயம் பச்சை சுமல் இல்லாமல் நல்ல நம்மளுக்கு கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து டொமேட்டோ பியூரி இதையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம்.
இப்போ ஸ்டவ்வை ஒரு 2 நிமிஷத்திற்கு சிம்மிலேயே வச்சு நம்ம இந்த கிரேவியை வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ஸான நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த ஒரு பொடியை சேர்த்தால் பட்டர் சிக்கன் மிகவும் சுவையாக இருக்கும் சொல்லியிருந்தேன். அது என்ன பொடி அப்படின்னா, இப்போ பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே தெரிந்த பொடி தான் டிக்கா மசாலா, டிக்கா பூட்டி மசாலா. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குங்க. இந்த டிக்கா மசாலா தான் பட்டர் சிக்கனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். இது சேர்த்தோம்னா சிக்கன் செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நான் ஒரு 4 ஸ்பூன் அளவிற்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த டிக்கா மசாலாவை நம்ம ஏற்கனவே வெந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிரேவியில் சேர்த்துக்கிறோம். இப்போது கலர் பொடியும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கலர் பொடி வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே கலந்து விட்டுறலாம். சிக்கன் துண்டுகள் எல்லா துண்டுகளையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கணும். நம்ம ஏற்கனவே வதக்கினால சிக்கன் துண்டுகளும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போது இந்த சிக்கன் துண்டுகளை இந்த மசாலா கலவையோடு நம்ம நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது ஒரு 2 நிமிஷத்திற்கு நம்ம வேக வைக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்ல டிக்கா மசாலா வாசனையோட சிக்கன் வந்து கம கமன்னு இப்பயே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக நறுமணமாக நல்லா இருக்குங்க. இது கூட இன்னும் கூடுதல் நறுமணத்துக்காக கஸ்தூரி மேத்தி லீவ்ஸு, இதுவும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இது உங்களுக்கே தெரியும். இதை சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக நம்மளுடைய பட்டர். இந்த பட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன குட்டி பீஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலையே செம்மையாக நம்ம பண்ணிடலாம். எல்லாத்தையுமே திரும்பவும் கலந்து விட்டுருவோம். அடுத்த ஒரு சில நிமிடங்களில் நம்ம 3 கப் அளவிற்கு காய்ச்சி ஆற வைத்த பால், இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் இதை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷத்திற்கு நம்ம சிம்மிலேயே வச்சிடணும். இப்போ ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லாம் வேணாம், சிம்மிலேயே நம்ம வச்சிடணுங்க. குறைவான தீயில நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ பாருங்க, மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அருமையான வாசனையான பட்டர் சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி இலையை தூவி நம்ம மாறிடலாம். டிக்கா மசாலா சேர்த்து இந்த பட்டர் சிக்கன் செஞ்சதுனால ரொம்பவும் நறுமண வாசனையோட செம்மையாக இருக்கும். நம்ம வீட்டு குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமலேயே வீட்டிலேயே நம்ம இந்த முறையில் நம்ம தயார் செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ அருமையான நறுமணத்தோட டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்திருந்த அந்த சிக்கன் துண்டுகள் எல்லாமே ரொம்பவும் சாஃப்டாக அருமையாக வெந்திருக்குங்க. வாயில் போட்டாலே நல்லா நம்மளுக்கு கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு சிக்கன் பீஸ் எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஃபீஸ்ட் ரெசிபி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி அடுத்தும் நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. உணவே மருந்து மருந்தே உணவு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க, மாலை கண் நோய் குணமாக வேண்டும் என்றால் வாகை இலையை அரைத்து நம் கண்ணின் இமைமை கட்ட வேண்டும். வல்லாரை இலையை அரைத்து அந்த சாறை நாம் குடித்து பசும்பாலையும் குடித்து வந்தால் மாலை கண் நோய் குணமாகிறது. இதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து செய்து பார்த்து பலனடையுங்கள். நன்றி.